ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத நடப்பு நிகழ்வு தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷம் ஜனவரி 3, 4ஆம் தேதிக்குள்ளே நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய விளையாட்டுத்துறையில் உயரிய 2024க்கான தியான் சந்த் கேல் ரத்னா விருது எந்த தமிழக வீரருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? சரிங்களா? யாருக்கும் பார்த்தீங்கன்னா குகேஷ் அவர்களுக்கு. சரிங்களா? இவர் யாருன்னா செஸ் சாம்பியன். சரிங்களா? இளம் வயது செஸ் சாம்பியன் யாருன்னா குகேஷ் அவர்கள். சரிங்களா? அவங்களுக்கு தான் என்னென்னா கேல் ரத்னா விருது வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த விருது எதனால் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையில் இந்தியாவை உலக அளவில் பெருமைப்படுத்தியவர்களுக்கு ஆண்டுதோறும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. சரிங்களா? அதேமாதிரி பாருங்கள், 2024க்கான அர்ஜுனா விருது வென்றவர்கள், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வென்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி, நித்யஸ்ரீ, மனிஷா. சரிங்களா? இவங்கெல்லாம் பேட்மிண்டன் போட்டியாளர்கள். இவங்க 3 பேர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2024க்கான விருது பட்டியலில் 4 பேருக்கு தியான் சந்த் கேல் ரத்னா விருது அதாவது 4 பேருக்கு கேல் ரத்னா விருதும் 32 பேருக்கு அர்ஜுனா விருதும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. சரிங்களா? எத்தனை 4 பேருக்கு கேல் ரத்னா, அர்ஜுனா விருது 32 பேருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா விருது யாருங்கன்னா குகேஷ் அவர்களுக்கு. சரிங்களா? அடுத்தது யாருன்னா பிரவீன் குமார். 3வது ஹர்மந்த் பிரீத் சிங். சரிங்களா? ஹர்மந்த் பிரீத் சிங் அவர் ஹாக்கி வீரர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மனு பார்க்கர். சரிங்களா? இவர் துப்பாக்கி சுடுதல் வீரர். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா கேல் ரத்னா விருது வழங்கப்பட இருக்கின்றது. ஸோ இவங்களுக்கு பதக்கம், பட்டயம் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 லட்சம் ரொக்கமாக கொடுக்க போகிறாங்க. த்ரோனாச்சாரியா விருது. சரிங்களா? த்ரோனாச்சாரியா விருது 3 பேருக்கு கொடுக்க உள்ளது. அதில் ஃபஸ்ட்டு சுபாஷ் ராணா, அவங்க பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர். அடுத்தது தீபாவளி தேஷ்பாண்டே, இவரும் துப்பாக்கி சுடுதல் வீரர். அடுத்து 3வது சம்தீப் சாங்வான், இவர் காக்கி வீரர். ஸோ உங்கள் 3 பேருக்கு என்னென்னா துரோணாச்சாரியா விருது வழங்கப்பட உள்ளது. அடுத்தது வாழ்நாள் சாதனையாளர் விருது 2 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. யாருன்னா எஸ் முரளிதரன், இவர் ஒரு பேட்மிண்டன் வீரர். அதேமாதிரி பாருங்கள், அர்மாண்டோ அக்னேலோ. சரிங்களா? அர்மாண்டோ அக்னேலோ, ஸோ அவர் கால்பந்து வீரர். ஸோ உங்கள் 2 பேருக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட உள்ளது. அடுத்தது பாருங்கள், ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது. சரிங்களா? இது யாருக்கு வழங்கப்பட உள்ளதுன்னா இந்திய உடற்கல்வியல் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட உள்ளது. ஸோ அவங்க எல்லாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையில் வின் பண்ணனாக்கிற ஒட்டுமொத்த சாம்பியன் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது. சரிங்களா? அர்ஜுனா விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது 2 பேருக்கு கொடுக்கப்பட உள்ளது. ஒன்று சுச்சா சிங், ஒரு தடகள வீரர். அடுத்தது முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர், இவர் பாரா நீச்சல் வீரர். சரிங்களா? ஸோ 2 பேருக்கு அர்ஜுனா விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட உள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2வது கொஸ்டின் பாருங்கள், நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு அதிகரித்திருப்பது குழந்தைகளிடையே எவ்வித மாற்றத்தை ஏற்படுத்தும்? சரி, என்ன மாற்றம் பார்த்தீங்கன்னா, தோல் நீல நிறத்தில் மாறும், ப்ளூ பேபி சின்ட்ரோம் உள்ளிட்ட தோல் நோய் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் நீரில் நைட்ரேட், அதாவது அயனி உப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரசாயன மாசுபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் அறிவித்திருக்கிறது. சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், எந்த திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் சார்பில் 2023-24ஆம் ஆண்டில் 200 அயலக தமிழ் மாணவ மாணவிகளை தமிழகத்திற்கு அழைத்து பார்வையிட நடவடிக்கை? ஸோ அது எந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா, வேர்களை தேடி அந்த திட்டம் மூலமாக தான் அழைத்து வர இருக்கிறார்கள். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், காசநோயை முழுமையாக ஒழிக்க நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2025. சரிங்களா? இந்த வருடம் தான் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் காசநோய் அச்சுறுத்தலில் 2.16 கோடி பேர் இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. சரிங்களா? எத்தனை பேர்னா 2.16 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாலத்தீவின் அதிபர் யாருன்னா முகமது முயிஸ். யாருன்னா முகமது முயிஸ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925ஆம் ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டதுன்னா சிங்காரவேலன் அவர்களால் தொடங்கப்பட்டது. 1925 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது பாருங்கள், விளையாட்டுத்துறை எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எதுவும் பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம். சரிங்களா? இவங்க தான் அந்த விளையாட்டுத்துறையில் என்னென்ன பிரச்சனை வருது, ஸோ அதை ஃபுல்லாமே தீர்த்து வைக்கிறது தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம். விளையாட்டு அமைப்புகளின் நிர்வாகிகள் அதிகபட்சமாக 12 ஆண்டுகள் பதவியில் தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 12 ஆண்டுகள் தான் போட்டிருந்தாங்க. இப்போ புதுசாக ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அது ஒரு 16 ஆண்டுகளாக பதவி வகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், மணிப்பூரில் எந்த இரு சமூகத்தினருக்கு இடையே கலவரம் ஏற்பட்டது?
மைத்தேயி மற்றும் குகி பழங்குடியினர். சரிங்களா, மைத்தேயி மற்றும் குகி பழங்குடியினருக்கு இடையே தான் கலவரம் ஏற்பட்டது. சீனாவில் பரவும் தீ நுண்மி எது அப்படின்னா அது வந்து ஹெச்எம்பிவி. சரிங்களா, ஹெச்எம்பிவி. அந்த ஹெச்எம்பிவி பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ். ஹியூமோ மெட்டானிமோ வைரஸ் என்பது வந்து ஒரு சாதாரண சளியை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தா பாருங்கள், மணிப்பூரின் 19வது ஆளுநராக பதவி ஏற்பவர் யாருன்னா அஜய் குமார். அடுத்து 11 பாருங்கள், மாநில அரசு அதிகார வரம்பினுள் இயங்கும் பல்வேறு துறைகளில் நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய அரசு அதிகாரிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மாநில அரசின் முன் அனுமதி வந்து சிபிஐக்கு வந்து பெற தேவையில்லை. சிபிஐ வந்து முன்னாடியே அதை வாங்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உச்சநீதிமன்றம் அப்படின்னு. அடுத்து 12 பாருங்கள், இந்தியாவின் முதல் கடலோர மற்றும் வேடர் பறவைகள் கணக்கெடுப்பு எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னா குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது. சரிங்களா, வேடர் பறவைகள் கணக்கெடுப்பு எங்கன்னா குஜராத். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.